வணக்கம். சிவன்மலை கோயிலுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு திருப்பூர் பக்கத்தில் காங்கேயம் போகிற வழியில் தான் இந்த சிவன்மலை இருக்குது. ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதனால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமையான ஒரு முருகன் கோயிலாகும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இயற்கை சூழலில் அமைந்து காணப்பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த 400 அடி உயரம் கொண்ட இந்த மலையானது காணப்படுகிறது. படிக்கட்டு வழியாகவும் நடந்து போகலாங்க. படிக்கட்டில் 496 படிக்கட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் காரில் தான் போனோம். காரை விட்டு இறங்கினோடனே சேவல் தான் எங்களுக்கு முதலாக காட்சி அளித்தார். அதை நான் முருகனே எனக்கு காட்சி அளித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிவமும் ஸ்கந்தரும் வேறல்ல என்பதை உணர்த்துவை இந்த மலையானது சிவன்மலை என்று போற்றப்படுகிறது. சிவவாக்கிய சித்தரும் இந்த மலையை பூஜை பண்ணதாக ஐதீகமாக சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா உத்தரவு பெட்டின்னு சொல்லுவாங்க. இது பக்தர்கள் கனவில் ஏதோ கனவில் முருகர் கனவில் தோன்றி இந்த ஒரு பொருளை அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கிறதா ஐதீகம். அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சா அதை குறித்து நம்ம உலகத்தில் நம்ம ஏதாவது நடக்கும். கொரோனா அப்போ கூட நமக்கு அந்த உத்தரவு பெட்டியில் மருந்து ஏதோ வச்சாங்க. அதனால் அது கொரோனா வந்ததாக ஒரு சொல்லப்படுகிறது. இந்த கோயிலுடைய தலவிருஷம் தொரட்டி மரம்னு சொல்லுவாங்க. இது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. தொரட்டி மரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி பாருங்கள், இப்படி தான் இருந்தது. இது வெளிப்பிரகாரத்தில் மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். மீதியெல்லாம் அதுக்கப்புறம் எடுக்க முடியல. அதோட சிறப்பு அது தொரட்டி மரம் பாருங்கள், இப்படி தான் இருந்தது. முள் மரம் மாதிரி இருந்தது. அங்கே 2 ஐயர்கிட்ட நாங்கள் பேசினோம். ஒரு ஐயர் இந்த கோயிலுடைய மகத்துவத்தை பற்றி நமக்கு அழகாக சொன்னார், அதனுடைய வீடியோவும். அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், இந்த பிரசாதம் விற்கிறவரும் அவர் பாட்டு பாடி பிரசாதத்தை விற்றார். அதையும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கோயில் பிரசாதம் வாங்கி போடுவாங்க, சோட சக்கரை பொங்கல் வாங்கி போடுவாங்க, புளியோதரை வாங்கி போடுவாங்க, சுண்டல் வாங்கி போடுவாங்க, நடுமருக்கு சுவாமி அபிஷேக் புண்ணியமத திருமணம் வாங்கி போடுவாங்க. கொடுத்துட்டா வெளில போவோம். கொடுத்துட்டா அந்த பொருளை பூஜை பண்ணி முன்னாடி பெட்டியில் வச்சுட்டா பின்னாடி நடக்கிறது முன்னாடி அறிவிக்காது. ஒன்றா விலை வீசி ஏறும், ஏதாவது நடக்கும், நல்லது நடக்கும், தீமை நடக்கும். பின்னாடி நடக்கிறது முன்னாடி அறிவிக்காது. மெயின் இந்த கோயிலோட விசேஷம் உத்தரவு கொடுக்கும் சாமி. ஆமாம், அதாவது உலகத்துக்கே, தமிழ்நாடுனால உலகத்துக்கே எடுத்துக்காட்டான அதாவது நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி வீசி போச்சு, 3வது நாளே சுனாமி வரும். இன்னொரு டைம் தண்ணி வீசி போச்சு. தண்ணி மழையினால் பல பிரச்சனையும் பார்க்கணும், மழை இல்லாத பல பிரச்சனையும் பார்க்கணும். பின்னாடி நடக்கிறத முன்னாடி அறிகுறி காட்டுறது நம்ம ஆண்டவர்.